எப்பவும் ஈவினிங் டைம்ல தான் டீ ஆர் காஃபி எடுத்துப்பேன். சாட்டர்டே பாப்பா வீட்ல தான் இருந்தா, அவளுக்கு லீவ். அவள சமாளிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. 11:30க்கு பக்கமாலாம் பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் சமைக்க சுத்தமா எனர்ஜி இல்ல. இஞ்சும் ஏலக்காவும் வச்சு ஒரு டீ வச்சு குடிச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது அப்படியே இருந்தது. அத கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 4, 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படியே வச்சுட்டா அவ்வளோதான் காஞ்சு போயிரும். இந்த மாரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா வேற வழியும் இல்ல. வெளியிலயும் வைக்க முடியாது. அப்படியே ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சாலும் காஞ்சு போயிடும். பாப்பா வீட்ல இருக்க அன்னைக்கு மேக்ஸிமம் பெருசா சமைக்க முடியாது. குழம்பு, பொரியல்லாம் செய்யல. முட்டைக்கோஸ் வச்சு ஒரே ஒரு குருமா மட்டும் பண்ணிக்கலான்ட்டு கடலை பருப்பையும், அரிசியும் முன்னாடியே ஊற போட்டு வச்சிருந்தேன். சமைச்சு முடிச்சுட்டு உடனே நானும் பாப்பாவும் சாப்பிட்டு பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு குடுத்துட்டு வரலான்ட்டு ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு, வர்ற வழியில கொஞ்சம் கிராசரிலாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ன்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு.